ஒரு மெக்கானிக்கல் ஃப்ரெஷராக எப்படி நம்ம ஃபாரின் போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஃப்ரெஷராக உண்மையாகவே ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம மெக்கானிக்கல் சம்மந்தமாக போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Me going, man. Aeroplane. Australia. Australia. Spelling தெரியுமா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் KKMECலேருந்து. ஏன்னா ஃப்ரெஷராக ஃபாரின் போகணும். ஏன்னா இந்த ஃபாரின் போகிற கல்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமாக நம்ம ஊருக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன மறுபடியும் துபாய்க்கே போகலாமா? நிறைய பேர் இன்றைக்கி வந்து விருப்பப்படுறாங்க, சார் நான் ஃபாரின் போகணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, இப்போ கரண்ட்டாக படித்து முடித்தவங்களும் சரி. ஸோ ஒரு ஃப்ரெஷர் ஆகிட்டு எப்படி நம்ம ஃபாரின் போகிறது, உண்மையாகவே சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குதா, அதுக்காக ஸ்பெஷல் கோர்சஸ் இருக்குதா அப்படிங்கிற கேள்விகள் வந்து நிறையா கமெண்ட்லேயும் நிறையா வாட்ஸ்அப் மெசேஜ்களையும் எங்களுக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. ஸோ அதன் வழியாக நாங்கள் இந்த வீடியோ வந்து போடலாம் என்று முடிவெடுத்தோம். இப்போ என்னென்னா, ஃப்ரெஷராக ஜென்ரலாக ஃபாரின் கண்ட்ரிஸ் அது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஊர் ஆட்கள் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, கனடா, கல்ஃப் கண்ட்ரிஸ் இதுதான் மேஜராக இருக்குது. அப்புறம் ஆஸ்திரேலியா, ஜெர்மன் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்க்கும் நிறைய பேர் போகணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. இப்போ ஒரு சில கண்ட்ரியெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா அந்த IELTSனு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த இங்கிலீஷ்க்கு அந்த லாங்குவேஜ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு தகுந்த மாதிரியான லாங்குவேஜஸ் எக்ஸாமு நீங்கள் கிளியர் பண்ணணும். அப்படி கிளியர் பண்ணி அதோட ஆன்சர்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஹேவ் ஆர் ஹூ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து படித்து முடித்து அதுலாம் எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே விசா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அங்கே ஜாப்பும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ ஜெர்மன் நீங்கள் போகணுன்னா எழுதணும், ஆஸ்திரேலியா போகணுன்னா எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிக்கு எழுதணும். நம்ம கல்ஃப் கண்ட்ரி, கனடா, மலேசியா, கல்ஃப் கண்ட்ரிஸ் இதுக்கெல்லாம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச அரவரை இங்கிலீஷே போதுமானது. ஈஸியாக அங்கே போய் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஈஸியாக நம்மளுக்கு விசாவும் கிடச்சிரும். ஓகே, இப்போ எந்த மாதிரியான கண்ட்ரிக்கு நீங்கள் போகணுமோ அதுக்கு ரிலவெண்ட்டான ஜாப் டெஸ்டினேஷனை, ஜாப் ரோலை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், ஆட்டோமொபைல் டிசைன் இன்ஜினியராக போக போகிறதுனால துபாயில் வேலை தர போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா துபாய் அண்ட் தென் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் பேஸ் பண்ணது எல்லாமே ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணது தான். ஸோ ஆக நீங்கள் என்ன ரோலுக்கு போக போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கண்ட்ரியை சூஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஜெர்மன் சைட்லாம் போனீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஸோ ஆட்டோமொபைலுக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் என்ன ரோலுக்கு நீங்கள் போக போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ ஜெர்மனில் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில்னா இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் விசேஷம். அங்கே அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. அதனால தான் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல்னால் அங்கே போகணும் அப்படிங்கிறேன். அதுக்கான நீங்கள் எக்ஸாம்பிள்லாம் எழுதி தான் போகணும். ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். சரி, இப்போ நான் காலேஜ் படித்து முடிச்சாச்சு, இப்போ நான் ஃபாரின் போகணும், என்ன பண்ணுறது? கன்சல்டன்சி மூலமா காசு கட்டி போயிட்டா அப்படின்னா ஃபாரின் போகிறதுக்கு ஈஸியாக போயிடலாம். பட் ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறது தானே பிரச்சனையே. ஏன்னா இங்கே நீங்கள் ஃப்ரெஷர், இப்போ தான் நீங்கள் படித்து முடிச்சிருக்கிறீங்க. இப்போது இங்கே படித்து முடிச்ச ஒரு இன்ஜினியரை எடுத்து ஒருத்தன் வேலை கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள ட்ரெயின் பண்ணணும். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்து மினிமம் 1.5 இயர் 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ட்ரைனிங் கொடுத்து சின்ன சின்ன வேலைகளாக தான் உங்கள்கிட்ட வாங்குவாங்க. அந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் முடிக்கத்தான் உங்களுக்கு ஸ்கில் வரும். அதுக்கப்புறமா தான் உங்கள்கிட்ட தனியாக வேலை கொடுக்க முடியும். ஆக ஒரு ஃப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா ஜெனரலாக ஒரு கம்பெனியில் எடுத்தாங்கன்னா மினிமம் 1 or 2 இயர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெயினி பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஓகேவா? அது என்ன கற்றுக்கணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதுக்காண்டி இப்போது இந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து டேரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போது யோசிச்சு பாருங்கள், ஃபாரினில் உங்களுக்கு விசா ப்ராசஸுக்கு எல்லாமே செலவு பண்ணி உங்களை இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே உங்களுக்கு அக்காமடேஷன், ரூமு, சாப்பாடு எல்லாம் கொடுத்து உங்களுக்கு 2 வருஷம் ட்ரைனிங்கும் கொடுத்து அதுக்கப்புறமா உங்களுக்கு வேலை வாங்குவோம்னு நினைக்கிறீங்க? வெரி வெரி ரேர் சினாரியோ. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எந்த கம்பெனியும் பண்ணதுக்கு தயாராகவும் இருக்காது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகேவா? ஆக அப்ராட் உள்ள எல்லா கண்ட்ரீஸ்லையுமே மேக்ஸிமமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக கேட்குறாங்க. அப்படின்னா ஃப்ரெஷராக நான் ஃபாரின் போகவே முடியாதான், என் கனவெல்லாம் அழிச்சிட்டிங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க ஐயா. ஃப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில ரெஃபரன்சஸ் இருக்கலாம். உங்களுக்கு பை சான்ஸ் கம்பெனியே அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இவனை எடுத்து 5 இயர்ஸ் நம்ம கான்ட்ராக்ட் போட்டு 2 இயர்ஸ் நம்ம ட்ரைனிங் கொடுத்துடலாம், 3 இயர் அவன் நல்லா ஒர்க் பண்ணட்டும் அப்படிங்கிற கான்செப்ட்லையும் இருக்குது. பட் இது எத்தனை கம்பெனிஸ் அப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. ஆக அப்ராட் போகணுன்னா ஒரு 3 வருஷமாவது எனி ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 3 to 5 இயர்ஸ் ஆவரேஜாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபாரின்னு ஈஸியாக போக முடியும். அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி உருவாக்குறது? வேறு வழியே இல்லைங்கய்யா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உருவாக்கணுன்னா நீங்கள் இங்கே லோக்கலில் வேலை செஞ்சு தான் ஆகணும். அப்போ இங்கே லோக்கலில் வேலை செய்கிறதும் நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதே வேலையை தான் தேடி தான் நீங்கள் போகணும்.
ஓகேவா? அப்போ இங்கே போய் வேலை செஞ்சுட்டு நீங்கள் சைமல்டேனியஸாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த அப்ளை பண்ணுறது எங்கே அப்ளை பண்ணுறது, இந்த அப்ராட் வேலையை எங்கே போய் தேடுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்கய்யா. கன்சல்டன்சிஸ் எல்லா கன்சல்டன்சி அப்ராட் கன்சல்டன்சிஸ் எல்லாத்துக்குமே உங்கள் ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, எப்போல்லாம் அப்ராட் நோட்டிஃபிகேஷன் எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத வந்து தேடிக்கிட்டே இருங்க. ஈவன் நம்ம கவர்மெண்ட்டு கூட அப்ராட் ஜாப்புக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. எஸ், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் உள்ள நிறையா கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் வேணும்னா நம்மள்கிட்ட கூப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே பதிவு பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் நான் தனி ஒரு வீடியோவாக போட்டு வச்சுருப்பேன். முடிஞ்சால் தேடி அதோட லிங்க்கை வைக்க பார்க்கலாம், இல்லாட்டி புதுசாக ஒரு வீடியோவும் கிரியேட் பண்ணுறக்க பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான கன்சல்டன்சிஸ் வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் டைம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்காக 3 வருஷம் கழிச்சு தான் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரிசர்ச்சில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இடையில உங்களுக்கு பை சான்ஸ் பை லக் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ஹாப்பி தானே. அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா கம்பல்சரி ஈஸியாக நீங்கள் அப்ராட் போயிடுவீங்க. ஸோ அப்ராடில் நான் சொன்ன மாதிரி கண்ட்ரிஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் போகணும். இதுக்கான சர்வீசஸ்லாம் செலவாகுமா சார்னா கண்டிப்பாக அவங்க டிபெண்ட்ஸ் அந்த கண்ட்ரி பொறுத்து மாறும். இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் கம்பெனிஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே கம்பெனி ப்ராசஸ் பார்த்துக்கிட்டு மீறி போனால் ஒரு 15,000 20,000 செலவாகும், அவ்வளோதான். ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனியே இன்றைக்கி பொறுப்பேற்றுக்குது. ஓகே, மற்ற கண்ட்ரிஸ் இங்கே சிங்கப்பூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பாஸ்லாம் சொல்கிறாங்க. பட் இதில் வந்து எல்லாருமே அவேராக இருக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஃபஸ்ட்டே காசை கொடுத்துட்டு தயவுசெய்து வேலை வாங்கி கொடுத்துருங்க என்னன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் காசு கொடுக்காதீங்க. ஒன்ஸ் இந்த விசா டிக்கெட்லாம் உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறமா மட்டும் காசு கொடுங்க. ஏன்னா கன்சல்சி வச்சு மூவ் பண்ணும்போது எல்லாருமே பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு தான். ஃபஸ்ட்டு காசு கொடுக்கவே கொடுக்காதீங்க, தேவையே கிடையாது. ஓகே, விசா டிக்கெட்லாம் வந்துச்சா காசை கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதுவும் கொஞ்சம் அவேராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஃபாரின் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஃப்ரெஷராக போக முடியாது. கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 3 வருஷம் 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தான் ஈஸியாக நீங்கள் அப்ராடுக்கு போக முடியும் என்பது தான் எங்கள் உரை. இது இல்லாமல் நான் வேறு ஏதாவது புதுசாக வேறு ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், குவாலிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணேன், இப்போ நான் ஃபாரின் போகலாமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எஸ், அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். கீழே என்னுடைய நம்பர் இருக்குது, நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஐடியாவை நாங்களே தர்றோம். அந்த வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும். ஸோ முடிஞ்சுன்னா ஒரு மெசேஜ் போட்டால் கூட நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ரிப்ளை பண்ணி கொடுப்போம். வேறு ஏதாவது டவுட்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.